தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்திய மாலத்தீவு பிரச்சனையில் வந்து லேட்டஸ்ட் அப்டேட் என்னங்கிறத பார்க்க முடியும். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலத்தீவு அதிபர் திரு மொய்சு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ சீனா ஆதரவு நிலைப்பாட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை மாதங்களாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மாதங்களாக வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்றதுலேருந்து 5 மாதங்கள் வந்து இந்தியாவுக்கு ஏகப்பட்ட குடத்தில் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஆதரவு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்தியா வந்து டேரக்ட் அந்த பல்டிமாவில் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து இது வந்து பார்க்குறாங்க. இவ்வளோ தூரம் வந்து எதிர்ப்பாக பேசிக்கிட்டு இருந்த இந்த மாலத்தீவு அதிபர் வந்து திடீர்னு வந்து ஏன் வந்து இந்திய வந்து ஆதரவாக வந்து நிலைப்பாட்டாக வந்து இப்போ பேசுகிறாங்கிறத ஏன் வந்து ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்சாருங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த இந்தியா மாலத்தீவு பிரச்சனையை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 3 காணொலி போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து மாலத்தீவு வந்து சீனா ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்குது, அதுக்கு வந்து இந்தியா வந்து எப்படிலாம் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க, அஃப்கோர்ஸ் சீனா வந்து எப்படி எதுக்குறாங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சீனாவோட உளவு கப்பல் சியாங் 3 அப்படிங்கிற ஒரு உளவு கப்பல் மாலத்தீவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 வீக் வந்து டாக்கெட் பண்ணி அங்கே வந்து இருந்தாங்க. அங்கே வந்து என்னென்ன வந்து அனலைஸ் பண்ணாங்க, இது மாதிரி எல்லா டீட்டெயிலும் வந்து அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். அதை போய் பாருங்கள். இந்த மாலத்தீவு அதிபர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 5 மாதமாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து சீனா ஆதரவாக வந்து தான் பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் முகமது சோலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி அதிபர்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு தவறான பாதையை நோக்கி போயிட்டுருக்கீங்க, நம்ம பக்கத்தில் உள்ள கண்ட்ரியோட என்றைக்கு வந்து நம்ம நட்போட தான் இருக்கணும், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாலத்தீவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிட்டுருக்கு, நம்ம எக்கனாமிக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய லெவலில் அதில் பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு, இது வந்து நீங்கள் வந்து முக்கியமாக வந்து திருப்பி பார்க்கணும், ஒரு கவனம் செலுத்தணுங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. பை த சேம் டைம் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாலத்தீவு அதிபர்கிட்ட வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அது மாதிரி பேட்டி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலத்தீவு அதிபர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஒரு எதிர்பார்க்காத மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் கூட சொல்லலாம், இந்தியாவுக்கு வந்து ஆதரவாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதும் நான் வந்து இந்தியாவோட ஒரு நட்புறவோடு தான் நாங்கள் இருக்க விரும்புகிறோம். அப்போது வந்து அந்த பேட்டி எடுக்கும்போது அந்த பேட்டி காண்றவங்க வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்குறாங்க, நீ தான் வந்து பார்த்தியா ஆரம்பித்து எல்லா ப்ராஜெக்டையும் வந்து க்ளோஸ் பண்ணதாக வந்து சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நாங்கள் அந்த மாலத்தீவு அதிபர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றியே பேசுகிறாரு, நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொல்ல அந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து சீக்கிரம் முடிக்கணும்னு தான் சொல்கிறோம், எங்களுக்கு வந்து அந்த வந்து பாதியே விட்டுட்டு போனால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் இந்தியாவோட வந்து நட்புறவோடு தான் இருக்கணுங்கிற மாதிரி பேட்டி கொடுத்துட்ருக்காரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு இதாக பார்க்குறோம். ஏன் வந்து இந்த மாலத்தீவு அதிபர் வந்து திடீர்னு வந்து இது மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருக்காருன்னு சொல்லி ஃபர்தராக வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்திய ஊடகங்கள் எல்லா ஊடகத்தில் இந்த பேசுகிறத பற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு 3 விஷயம் வந்து நோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மாலத்தீவு வந்து இந்தியாட்ட கிட்டத்தட்ட வந்து $400 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா கடன் டெப்ட் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக ஆகிடுச்சு. அதை அடைக்கிறதுக்கான அந்த சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து டவுனாக இருக்குது, அது வந்து அடைக்கிறதுக்கான வழியே இல்லை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த முகமது மொய்சு அவர்கள் மாலத்தீவு அதிபர் அவர்கள் வந்து உடனே வந்து இந்திய கன்சர்ன் அந்த துறையை கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் விலக்கு கொடுங்க, கொஞ்சம் தள்ளி கொடுங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கிற மாதிரி வந்து ஒரு இதை கேட்டிருக்காரு. இதுதான் வந்து ஒரு மெயின் ரீசனாக வந்து இந்தியாவோட நட்பாக இருக்க மாதிரி வந்து பேசுகிறாரு. அஃப்கோர்ஸ் ஏன் வந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை கூட கட்ட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே மாலத்தீவு அதிபர் பண்ணால் அதே தப்புனால தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன் அவங்களால அந்த மாலத்தீவால் அந்த கடனை அடைக்க முடியல, அந்த கடனுக்கான வட்டியை கூட அடைக்க முடியல, அந்த முதலை கூட அடைக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே அது எக்கனாமி எல்லாமே கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா 2 தான், அந்த மீன்வளத்துறை அண்டு 2வது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுற்றுலா, இது 2 தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிபெண்ட் பண்ணியிருந்தது. இதை பேஸ் பண்ணி தான் அதில் அந்த மாலத்தீவோட பொருளாதாரமே வந்து டோட்டலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்தியாவோட எதிர்ப்பு ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததுனால நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பு வந்து நம்ம லக்ஷதீப்புக்கு விசிட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஃபோட்டோஷூட்டாக எடுத்து ரெடி பண்ணுறாங்க. அப்படி ரெடி பண்ணும்போது மாலத்தீவில் உள்ள சில பொலிட்டீஷியன் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இந்தியா வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு கேவலமாக வந்து ஒரு இறையாண்மைக்கு எதிராக வந்து ஒரு மாதிரி பேசவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள இந்திய பிரதமர் வந்து ரொம்ப கண்டனம் தெரிவிக்கல. பட் ஆனால் இங்கே உள்ள இந்திய மக்கள், இந்திய ஆக்டர், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அதை வந்து எதிர்ப்பு தெரிவித்து பாய்காட் மாலத்தீவு, வி லவ் லக்ஷதீப், இது மாதிரி வந்து நிறைய போஸ்ட் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து தான் புக் பண்ண ஹோட்டல் டிக்கெட்ஸ் அந்த ட்ராவல் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதே வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவு வந்து பெரிய லெவலில் வந்து இம்பாக்ட் ஆனதுன்னு சொல்லலாம். உடனே வந்து அந்த மாலத்தீவு அதிபர் வந்து பார்த்திங்கன்னா சீனா ஆதரவு நிலைப்பாட்டினால வந்து உடனே சீனாவுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து சுற்றுலா அனுப்புங்க மாதிரி வந்து அந்த மாலத்தீவு அதிபர் மொய்சு அவர்கள் வந்து சீனாவுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தார். சீனா வந்து நாங்கள் வந்து எங்கள் மக்களை வந்து அதிகமாக அனுப்புகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அஃப்கோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு அனுப்புனாங்கன்னு தெரியல. பட் ஆனால் வந்து கேட்டிங்கன்னா கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலத்தீவுக்கு போன விசிட் பண்ணவங்களோட லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா
யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த 4 வருடம் 2021, 22, 23, 24 அப்படி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் இருக்காங்க. இந்திய மக்கள் வந்து ஈவன் கோவிட் டயத்தில் கூட வந்து கிட்டத்தட்ட 70,000 பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவுக்கு போயிட்டு வந்து அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே உள்ள அந்த கடல் அங்கே உள்ள இயற்கை வளத்தை ரசிச்சுட்டு வந்திருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் வந்து 2021 பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒவ்வொரு இயரும் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து 2.4 lakhs 2.9 lakhs இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் இந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து விசிட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கரண்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரையுமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 30,000 பீப்புள் தான் வந்து போயிருக்காங்க. அந்த 30,000 பீப்புள் வந்து ரொம்ப வந்து அந்த சோசியல் மீடியாலாம் பார்க்காதவங்க இது மாதிரி உள்ளவங்க தான் வந்து போய் விசிட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவோட இறையாண்மை வந்து மக்கள் வந்து நேசிக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவு எதிர்த்து அங்கே உள்ள அதிபர் வந்து இந்தியா வந்து ஒரு மாதிரி பேசவும், அங்கே உள்ள பொலிட்டிஷியன் ஒரு மாதிரி பேசவும், அவங்களுக்கு எதிராக வந்து மக்களாகவே வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய லெவலில் வந்து இன்றைக்கி வந்து பொருளாதார லெவலில் வந்து மிகப்பெரிய லெவலில் பாதித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்தியா காலில் வந்து டேரெக்டாக வந்து விழுற மாதிரி வந்து மக்கள் தான் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த மக்களுக்கு வந்து ஒரு ராயல் சல்யூட்னு சொல்லலாம். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவில் வந்து இத்தனை வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் நம்பர் 1 பிளேஸில் வந்து விசிட்டிங் பிளேஸாக இருந்து, நம்பர் 2 வந்து ரஷ்யா, நம்பர் 3 வந்து சைனா அண்ட் அஃப்கோர்ஸ் UK, USA இது மாதிரி வந்து அடுத்தடுத்த லெவலில் தான் இருக்குது. பட் நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6லேருந்து 7வது பொசிஷனுக்கு வந்து பின்னாடி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப கம்மியான மக்கள் வந்து தான் இந்தியாவிலேருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேருந்து இந்த அளவுக்கு கம்மியான மக்கள் போகிறதுனால நம்மளோட ஆதரவு கண்ட்ரிலாம் இருக்காங்களே UK, சின்ன கண்ட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மக்களும் வந்து ரொம்ப பேர் வந்து விசிட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த சுற்றுலாத்துறையை நம்பி இருக்க அந்த மாலத்தீவு வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து பாதிப்புது, பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை சந்திக்குது. அதனால தான் வந்து நம்ம இந்தியாட்ட வாங்கின அந்த $400 மில்லியன் அந்த கடனுக்கான வட்டியை கூட கட்ட முடியாமல் அதில் வந்து ரிலாக்ஸேஷன் கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணிவிட்டு அந்த மாலத்தீவு அதிபர் வந்து இன்றைக்கி வந்து இந்தியாட்ட வந்து இது மாதிரி சரண்டர் ஆகி இது மாதிரி கேட்குறாங்க. இந்தியா வந்து அதை வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணுவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இந்திய கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து பீப்புள் வந்து மாலத்தீவு மேலே வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து இரிட்டேட்டாக தான் இருக்காங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து நிறையா பண்ணிட்டாங்க. அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவில் வந்து ஈஸிமேட் ட்ரிப்னு ஒரு அப்ளிகேஷன், அதாவது இங்கே இந்தியாவிலேருந்து வந்து மாலத்தீவுக்கு போகிற அந்த ட்ராவல் புக்கிங்லாம் நிறையா பண்ணுவோம். அந்த ஈஸிமேட் ட்ரிப்புங்கிற ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் உடனே வந்து மாலத்தீவுக்கு யாரும் புக் பண்ணிங்கன்னா நான் வந்து புக் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்தியா ஆதரவு ஒரு அப்ளிகேஷன், இந்தியாவில் உள்ள ஒரு இந்திய குடிமகன் தான் அந்த அப்ளிகேஷன் வந்து வச்சுருந்தாங்க. அந்த சிஓவாக இருந்தாங்க. அவங்க வந்து உடனே அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. யாருமே வந்து மாலத்தீவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் நிறைய வந்து அமைப்புகள் சொல்லுவாங்கள்ல, கேரளாவிலேருந்து வந்து கன்னியாகுமரிக்கு போகிறவங்க இது மாதிரி அந்த கடல் வழியாக போகிறவங்களாம் நிறைய டூரிஸ்ட் அசோசியேஷன் இருக்கும். அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து மாலத்தீவுக்கு வந்து புக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மேக்மே ட்ரிப்னு சொல்லி இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு சீன ஆதரவு அப்ளிகேஷன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து நிறைய வந்து புக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்தியர்கள் வந்து வெறுக்கணும், இந்தியர்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஆதரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக வந்து சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு. இந்த ட்வீட்டை பாருங்கள். அந்த ராணா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து டெலீட் பண்ணாட்டினா நீங்கள் வந்து ஒரு இந்திய குடிமகனே இல்லை அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி போட்டிருக்காரு. ஏன்னா நிறைய வந்து செக்யூரிட்டி த்ரெட் இருக்குது, நம்மளோட டேட்டா நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த செகண்ட் ட்விட்டரை பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நாங்கள் எதுக்குறோம். ப்ளஸ் வந்து அதை விட மாலத்தீவை விட அழகான வந்து எங்கள் லட்சத்தீவில் வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது. அந்த லட்சத்தீவில் உள்ள நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து வீடியோ எடுத்து அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இன்னும் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் பாருங்கள், இந்த ட்வீட்டெல்லாம் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி இது வந்து செக்யூரிட்டி த்ரெட்டாக இருக்குது, நம்ம டேட்டாலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, இது வந்து நமக்கு வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக வந்து செயல்படுறாங்க, மாலத்தீவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அப்ளிகேஷனோட டைரக்டர்ஸ், ஃபவுண்டர்ஸ் எல்லாமே சீனர்களாக இருக்காங்க. அதனால் வந்து இந்த இதை வந்து டெலிட் பண்ணிடுங்க, அன்இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லி அடுத்தடுத்து நிறைய வந்து பண்ணிட்டுருக்காங்க. சோசியல் மீடியாவில் கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்மை ட்ரிப்பில் வந்து எதுவும் அப்ளிகேஷன் வந்து எது புக் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக அந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்னும் நிறையா இந்தியன் அப்ளிகேஷன் இருக்குது, இல்லை வேறு எதுவும் அப்ளிகேஷன் இருக்குது, அதை விட புக் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நம்ம வந்து இந்திய மக்கள் வந்து நம்ம தான் ஆதரவு தெரிவிக்கணும். இன்னும் வந்து அந்த மாலத்தீவை வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகணும். ஏன்னா இந்திய பெருங்கடலில் மாலத்தீவு வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. நமக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து அந்த கடல் வழியால் வந்து ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டை ஏற்படுத்துது. ஏன்னா ஸ்டில் வந்து நம்மளோட இந்திய பெருங்கடலில் சீனோட உளவு கப்பல் 4 கப்பல் இருக்குன்றாங்க. இப்போ ரீசெண்டாக யாங் 3 வந்து ரிட்டன் போயிடுச்சு. எல்லாமே 2 உளவு கப்பல் வந்துகிட்டு இருக்கு மாதிரி சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டாக இருக்குது. இந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நான் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.